அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஃபஇன்னஹு யஸ்ரு பிதாஅத்தி உம்மத்திஹி. நாம் நல்லவர்கள் செய்யும் பொழுதெல்லாம் ஒன்றே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? உம்மத்தினர்கள் செய்யக்கூடிய நல் வணக்கங்கள் நபி அவர்களுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு மனைவியை சந்தோஷப்படுத்த இன்னைக்கு கணவன் எதேதோ செய்கிறான், பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்கு தந்தை என்னென்னவோ செய்கிறான், நண்பன் சொல்லக்கூடிய எல்லா தவறும் தவறு என்று தெரியும். இவன் நம்மளை கூட்டு போற இடம், இவன் கூட நம்ம இருந்தா தப்பு செஞ்சு கெட்டு குட்டிச்சோரா போயிடுவோம் தெரியும். ஏன்பா அவன் கூட போற, ஏன் அவன் கூட நீ போற, ஏன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்ன செய்யறது, போலனா அவன் கோச்சிப்பான், அவன் வருத்தப்படுவான், அவன் கஷ்டப்படுவான், என்னடா நம்ம ஃப்ரெண்டு சொன்னா கேட்க மாட்டானே என்று அவன் வருத்தப்படுவான் என்பதற்காக உன் மனசாட்சிக்கு எதிராக இருந்தாலும் சரி அந்த தவறிலே சேரக்கூடியவர்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர் இருப்பதை பார்க்கிறோம். நாம் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் பெருமானாருடைய உண்மையான நேசராக, பெருமானார் மீது உண்மையான காதல் கொள்ளக்கூடியவராக ஒரு மூமின் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் என்ன உணர்வு ஏற்பட வேண்டும்? என் தொழுகை ரசூலை சந்தோஷப்படுத்துகிறது, என்னுடைய நோன்பு என் பெருமானை சந்தோஷப்படுத்துகிறது, என்னுடைய சதகாவிற்கு நன்மை கிடைக்கதோ கிடைக்கலையாது இரண்டாவது, என்னுடைய சதகா தான தர்மங்கள் மூலமாக என் ஹபீப் நாயகம் சந்தோஷப்படுகிறார்கள். இதை விட நமக்கு வேறு என்ன வெகுமதி நற்கூலி நாம் பெற்றுவிட முடியும்?